ரெண்டுமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரியா? கொஸ்டின் நம்பர் 39 ஓகே ஆப்ஜெக்டிவ் டைப் கொடுத்தனால நம்ம இந்த டைப் போட்டாகும். சரிங்களா? 39 எப்படி சால்வ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்டெக்ரல் 1 into dx எப்படி எழுதுறாங்க 1 into dx எழுதிட்டு sin squared x into cos squared x எழுதிட்டாங்க. அப்ப அந்த 1க்கு என்ன ஃபார்முலா sin cos லிங்க் என்ன ஃபார்முலா இந்த 1க்கு நான் சொன்ன காலையிலேயே 1க்கு இம்படிட் நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கு. அப்ப sin sin square cos x லிங்க் plus ஃபார்முலா cos square x. சொல்லிட்டு பத்தியா வெரி குட். அப்ப என்னது sin squared x plus cos squared x integral divided by sin squared x plus cos squared into இது வந்து into இது denominator into cos squared x into dx கரெக்டாப்பா? அப்ப என்ன பண்றீங்க ஸ்பிளிட் அப் பண்றீங்க. Yes, என்ன sir. பண்றீங்க ஸ்பிளிட் அப் பண்றீங்க. ஸ்பிளிட் அப் பண்ணுங்க. இன்டெக்ரல் sin squared x divided by என்ன கிடைக்கும் sin squared x into cos squared x into dx கரெக்டாப்பா? plus integral Yes, sir. cos squared x divided by sin squared x into cos squared x into dx கரெக்டாப்பா? இங்க என்ன கிடைக்குது sin squared x cancel cos squared x cancel அப்போ 1 by cos squared என்னமா கண்ணு 1 by cos squared எப்படி எழுதலாம் 1 by cos squared எப்படி எழுதலாம் Sin ஏய் 1 by cos squared secant, sir. அதே மாதிரி 1 by sin squared 1 by sin Cosecant, squared sir. cosecant squared சரி அப்ப இன்டெகிரல் சீக்கண்ட் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன இன்டெகிரல் சீக்கண்ட் ஸ்கொயர் ஃபார்முலா இன்டெகிரல் சீக்கண்ட் Tan, ஸ்கொயர் sir. Tan x, sir. இன்டெகிரல் கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலா Sir, minus cosecant x. ஆஹா மைனஸ் காட் எக்ஸ் காட் எக்ஸ் பிளஸ் செக் பண்ணி பாருங்க இது ஆன்சர்னு tan x மைனஸ் காட் எக்ஸ் எங்கே இருக்குது tan x மைனஸ் காட் எக்ஸ் பிளஸ் சி இந்த அப்ஜெக்டிவ் டேபிள் எங்கே இருக்குது ஏவா பியா சியா இல்லை டியா அது எதுனா கரெக்ட் tan x மைனஸ் காட் எக்ஸ் பிளஸ் சி எது Yes. B, 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 sir. B. பி கரெக்ட் சரி இந்த கொஸ்டின் வந்து அப்ஜெக்டிவ் டேபிள் கேட்டனால இந்த ஒன்றை வச்சுட்டு நம்ம இதை ஆப்ஷன் பார்க்கறதுக்காக போட்டுக்கிறோம் இது அப்ஜெக்டிவ் டேபிள் என்ன இந்த கொஸ்டின் எப்படி போடலாம் பார்க்கலாமா இது அப்ஜெக்டிவ் டேபிள் கேட்கலாம ஜென்ரலா எவாலுவேட் ஜென்ரலா இந்த கொஸ்டின் கேட்குறோம் எவாலுவேட் இன்டெகிரல் dx divided by sin squared x into cos squared x எப்படி போடலாம் பார்க்கலாமா ஈக்குவல் டு இன்டெகிரல் dx divided by இது எப்படி எழுதலாம் sin x into cos x எழுதலாம் கரெக்டாப்பா sin x into cos x Yes, sir. ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர் போட்டு ஸோ அடுத்து என்ன நடக்கும் இன்டெகிரல் dx divided by sin x into cos x என்ன ஃபார்முலா கண்ணு sin x into cos x என்ன ஃபார்முலா sin x into cos x ஃபார்முலா படிச்சா ஈஸியாக இருக்கும் இன்னும் கஷ்டமா இருக்கும் sin x into cos x sin 2x divided by 2 சரிங்களா அப்போ என்ன ஆகும் இன்டெகிரல் Okay, sir. dx divided by sin squared 2x divided by 2 squared வந்து 4 கரெக்டாப்பா 2 squared 4 அந்த 4 என்னவோ மேலே வந்துடும் அப்போ என்னாச்சு Yes. 4 into integral dx divided by sin squared 2x கரெக்டாடா கண்ணே 1 by sin squared Yes, x sir. என்ன ஃபார்முலா 1 by sin squared x என்ன ஃபார்முலா இதுக்கு என்ன ஃபார்முலா 1 by sin squared trigonometry ஃபார்முலா 1 by sin x என்ன ஃபார்முலா கண்ணு Yes, sir. Yes, sir. 1 by sin x அதானே எழுதுனேன் அதான் நீங்க எழுதுனேன் மறந்துட்டியா Sir, அது cos. அதானே 1 by sin squared எழுதுனேன் அப்போ 1 by sin க்கு என்ன 1 by sin squared என்ன எழுதிக்கிறேன் cosecant squared அப்போ 1 by sin என்னது Cos. cosecant squared இப்போ cosecant squared எழுதலாமா cosecant அப்போ squared cosecant square 2x, sir. அப்போ என்னாச்சு that is equal to 4 into cosecant squared என்ன ஃபார்முலா போட்டா காட்டா அப்போ என்னாச்சு மைனஸ் மைனஸ் காட் 2x divided by 2 plus c
இதாகும் இந்த 2 இந்த 2 கட்டனா 2 வரும். அப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வருது? மைனஸ் 2 காட் எக்ஸ் மைனஸ் 2 காட் 2x பிளஸ் சி மைனஸ் 2 காட் எக்ஸ் பிளஸ் சி. இதான் நம்மளுடைய ரிசல்ட். ஓகே என்ன டவுட் இருக்குது? என்ன டவுட் இருக்குது? நோ டவுட். அப்போ அப்போ போட்டுடலாம்ல? எஸ் சார் போட்டோம். வெரி குட். இது என்ன 7.2வா?